ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களில் எங்களது அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒருத்தருக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னாக்கா மொபைல் ஃபோன் ஒரு முக்கியமான கருவியாக இருக்குது. இந்த மொபைல் ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தர் கருத்து பரிமாற்றங்கள் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா லெட்டர்ஸ் எழுதுறது மூலமாக ஹியூமன் லெவலில் ஒருத்தருக்கு லெட்டர் எழுதிக்கிறது ஒரு வகை அப்படின்னாக்கா நம்ம பகவானுக்கு எழுதின லெட்டர்ஸ் ஒரு வகைப்படும். ஆனால் அதே லெட்டர்ஸை பகவான் அவருடைய பக்தர்களுக்கு எழுதினார் அப்படின்னாக்கா அது எவ்வளவோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட அந்த பகவான் எழுதின கடிதங்களுடைய தொகுப்பு தான் பிரேமதாரா அப்படின்னு அழைக்கப்படுறது. அப்பேற்பட்ட அந்த தொகுப்பிலிருந்து ஒரு பர்டிகுலர் லெட்டரை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக திரு சித்தார்த் அவர்கள், அவர் ஸ்ரீ சத்யசாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங்கோட முன்னாள் மாணவர், இன்றைக்கு அவர் அங்கே ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு கடிதத்தை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெட்டர் த நேச்சர் ஆஃப் லவ். சுவாமி எழுதியிருக்கார். மை டியர் பாய்ஸ், ஹார்ட்டியஸ்ட் கிரீட்டிங்ஸ் அண்ட் ஆல் குட் விஷஸ் ஃபார் அ ஹாப்பி டே அண்ட் நியூ இயர். லவ் இஸ் பேஷண்ட் அண்ட் கைண்ட். இட் இஸ் நாட் ஜெலஸ் or conceited or proud. Love is not ill-mannered or selfish or irritable. Love does not keep a record of wrongs. Love is not happy with evil, but is happy with the truth. Love never gives up, and it gives faith and hope. Love is eternal. With love, Sri Satya Sai Baba, 1st January 1979. இந்த கடிதத்தினுடைய தமிழாக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதனுடைய தலைப்பு அன்பின் ஸ்வபாவம். சுவாமி என்ன எழுதியிருக்காரு அப்படின்னாக்கா, அன்பு மாணவர்களே, இதயம் கனிந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். மேலும் இன்றைய நாள் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பு பொறுமை மற்றும் கனிவு இவற்றை உடையது. அது பொறாமை, அகந்தை, கர்வம் இவற்றிற்கு அப்பாற்பட்டது. அன்பு என்பது மரியாதையின்மை, சுயநலம், எரிச்சல் இவற்றை கொண்டதல்ல. அன்பு மற்றோர் நமக்கு செய்யும் தீங்குகளை கணக்கில் வைத்துக் கொள்வதில்லை. அன்பு தீயவைகளில் இன்புறுவதல்ல, ஆனால் சத்தியத்தில் ஆனந்தம் கொள்கிறது. அன்பு எக்காலத்திலும் நம்பிக்கை இழப்பதில்லை, ஆனால் நம்பிக்கையையும் நல்ல எதிர்பார்ப்பையும் அளிக்கிறது. அன்பு நிலையானது, காலத்தை கடந்தது. அன்புடன் ஸ்ரீ சத்யசாய் பாபா, 1 ஜனவரி 1979. முதல்ல நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறச்சே நீங்கள் சொல்லியிருந்தே இல்லையா, சுவாமி நமக்கு எழுதியிருக்கிற லெட்டர்ஸ் எப்படி அது நமக்கு இன்றைய காலகட்டத்தில் எப்படி நமக்கு பயன்படும் அப்படின்னு. இன்றைய காலகட்டத்தில் சுவாமியோட தர்ஷன், ஸ்பர்ஷன், சம்பாஷன் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஏங்குறவாளுக்கு நான் என்ன சொல்லணுன்னா, இந்த லெட்டர்ஸ் ஒரு வழியாக ஆகலாம். தர்ஷன் எப்படி, இந்த லெட்டர் எப்படி ஒரு தர்ஷனுக்கு ஈக்குவலண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா, சுவாமி கைப்பட எழுதின லெட்டரை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எந்த அவதாரத்தோட கைப்பட எழுதின கடிதம் நம்மளால் இன்னைக்கு பார்க்க முடியும், ஆனால் நமக்கு சுவாமி எழுதி வச்சுட்டு போயிருக்கார். ஸோ இந்த லெட்டரே நமக்கு ஒரு தர்ஷன். ஸ்பர்ஷன், ஸ்பர்ஷன் அப்படிங்கிறது டச். டச்சுக்கு 2 மீனிங் இருக்குது. அதாவது ஃபிசிக்கல் டச் ஒன்று இருக்குது, டு பி டச்ட். அது நம்மளை மனசளவில் நம்மளை தொடுற ஒரு விஷயம். ஸோ இந்த லெட்டரில் இருக்கிற சில விஷயம் நம்மளை டச் பண்ணலாம், நம்மளை டச் பண்ணணும். ஒரு ஸ்பர்ஷன் மாதிரி நமக்கு டச் பண்ணணும் ஆக்சுவலாக. 3வது சம்பாஷன், சுவாமியோட பேசுகிற ஒரு வாய்ப்பு. இது சுவாமி நம்மக்கிட்ட பேசுகிற ஒரு கருவி. ஸோ இன்னைக்கு சுவாமி ஃபிசிக்கலாக இல்லை அப்படின்னு சொல்கிறவா சுவாமியோட லெட்டர்ஸ் எடுத்துட்டா யூ ஸ்டில் ஹாவ் த சான்ஸ் ஃபார் தர்ஷன், ஸ்பர்ஷன் அண்ட் சம்பாஷன். நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இப்போ இதுலேயே பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ இது சுவாமி இந்த பர்டிகுலர் லெட்டர் பார்த்தோம்னாக்கா 1979 எழுதியிருக்கார். ஸோ இது அந்த காலகட்டத்தில் இருந்த டிவோட்டீஸ்க்கும் பொருந்தும். இன்னைக்கு நம்ம படிச்சு பார்த்தோம்னாக்கா இன்னைக்கும் நமக்கு இது பொருந்தும். இன்னைக்கும் பொருந்தும், என்னைக்குமே பொருந்தும். நாளைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் இதிலிருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு. இந்த
லெட்டரோட டைட்டில் வந்து த நேச்சர் ஆஃப் லவ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அண்ட் சுவாமி இதில் வந்து லவ் அப்படிங்கிற வார்த்தையை, பிரேமங்கிற வார்த்தை வந்து 7 இடத்துல யூஸ் பண்ணியிருக்கார். லவ் இஸ் பேஷண்ட் அண்ட் கைண்ட் அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் ஜெல்லஸ், இட் இஸ் நாட் இல் மேனர்ட். நீங்கள் படிச்சே இல்லையா? என்னெல்லாம் லவ் இருந்ததுன்னா, அதாவது பிரேமை இருந்ததுன்னா எதெல்லாம் இருக்காது, நமக்கு இருக்காது, எதெல்லாம் இருக்கணும், ரெண்டுமே இருக்கு. வேற ஒரு டிஸ்கோர்ஸில் சுவாமி ஒரு தடவை சொல்கிறார், நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து புட்டபர்த்திக்கு காரில் ட்ராவல் பண்ணுறேன். புட்டபர்த்தி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனாலும் நீங்கள் வந்து புட்டபர்த்தி போகிறோங்கிற நம்பிக்கையில் தான் கார் டிரைவ் பண்ணிட்டு போகிறேன். அப்போ புட்டபர்த்தி தான் போயின்னு இருக்கேங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சுவாமி கேட்டுட்டு சுவாமி ஆல்சோ கிவ்ஸ் தி ஆன்சர். அந்த ஜேர்னிக்கு மைல் ஸ்டோன் தான் உங்களுக்கு அறிகுறி. அந்த மைல் ஸ்டோன் வரைச்சே, மைல்கல் வரைச்சே எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்க, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது, ரெண்டுமே அந்த மைல்கல் சொல்லும். மைல்கல் இன்னொன்று விஷயமும் சொல்லும், நம்ம கரெக்டான பாதையில தான் போயிட்டு போகிறோமா அப்படிங்கிறதும் சொல்லும். ஸோ திடீர்னு அந்த மைல்கல்ல ஹைதராபாத் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம ரோடு மிஸ் பண்ணிட்டோங்கிறதும் அதுதான் அறிகுறி. ஸோ சுவாமி சொல்கிறார், இந்த ஆன்மீக பாதையில் போகிறச்சே எது மைல்கல், நீ வந்து கடந்து வந்திருக்க, டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்க, இன்னும் இவ்வளோ தூரம் போகணும், கரெக்டான ரூட்டில் தான் போறியா அப்படிங்கிறதுக்கான மைல்கல் சுவாமி சொல்கிறார். ஃபஸ்ட்டு மைல்கல் வந்து பிரேமை, ரெண்டாவது மைல்கல் வந்து பணிவு, லவ் அண்ட் ஹியூமிலிட்டி. இது நமக்கு வரலேனா, நமக்குள்ள அந்த ஃபீலிங் வரலேனா, நம்ம வந்து இன்னும் நிறையா டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணுங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். லவ் வந்துடுத்துனா எல்லார் மேலேயும் நமக்கு ஒரே மாதிரி பிரேமை வந்துடுத்துனா நம்ம வந்து கரெக்டான ஜேர்னியில் தான் போயிட்டு, கரெக்டான டைரெக்ஷனில் தான் போயிட்டு இருக்கோங்கிறதுக்கான அறிகுறியும் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா த நேச்சர் ஆஃப் லவ், நமக்கு என்ன மாதிரி லவ் இருந்தால் நம்ம வந்து ப்ராக்ரஸ் ஆகிருக்கோம், நம்ம கரெக்டான டைரெக்ஷனில் போயிருக்கோங்கிறது இந்த லெட்டரில் இருக்குது. பொறுமையானது, பொறுமை, அகந்தை, கர்வம் இவற்றுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சுவாமி சொல்கிறார். ஸோ இப்போ நீங்கள் இதில் சொல்லும் பொழுதே இன்னொரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. என்னன்னு அப்படின்னாக்கா, சுவாமி வந்து அவருடைய ஒவ்வொரு சொற்பொழிவு டிஸ்கோர்ஸ்லாம் கொடுக்கும் பொழுதே வந்து நம்மளை அட்ரஸ் பண்ணும்போது பிரேமையின் ஸ்வரூபங்களே அப்படின்னு தான் சொல்வார். சுவாமி வந்து என்றைக்குமே நம்மளை வந்து அன்பாக பார்த்துருக்கார், அன்பாக தான் நம்மளை ட்ரீட் பண்ணியிருக்கார். ஸோ நம்மளும் அந்த அன்பின் ஸ்வரூபம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு முதல்ல வரணும். இப்போ நம்ம வந்து சுவாமியை சொல்கிறச்சே டிவைன் வாக்கிங் இன் 2 feet ஆர் லவ் வாக்கிங் இன் 2 feet அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, நம்மளையும் அதே பிரேமையாக தான் அவர் பார்க்குறார், நம்மளையும் அதே இறை ஸ்வரூபமாக தான் அவர் பார்க்குறார். ஆனால் நமக்கு தான் வந்து நம்ம வந்து இறைவனுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிற நம்பிக்கையே நமக்கு இல்லை, ஆர் நமக்கு அது தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லணும். சுவாமி அதுவும் சொல்கிறார், நானும் கடவுள், நீயும் கடவுள், ஒரே வித்தியாசம் என்னன்னா எனக்கு அது தெரியும், உனக்கு அது தெரியல. உனக்கு அது தெரியலங்கிறதுக்கு சொல்கிறதா வந்திருக்கேன்னா நீ எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கும் வழியும் அவரே கொடுத்துருக்கார். அந்த வழி தான் இது. ஏன்னா நம்ம சுவாமி கிட்ட யாராக இருந்தாலும் நம்ம சுவாமியோட அந்த டிவைன் லவ், அந்த பிரேமை தான் நம்மளை சுவாமி கிட்ட இழுத்து வச்சிருக்கு நமக்கு இல்லையா? அந்த டிவைன் லவ் நம்ம உள்ளேயும் இருக்குங்கிறார் சுவாமி. அது மேனிஃபெஸ்ட் ஆனோன்னா நம்ம வாட் ஷுட் வி டூ அப்படிங்கிறது கிளியராக ஹி ஹஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் திஸ் லெட்டர்னு எனக்கு தோணுது. கரெக்ட். இப்போ நம்ம இன்னொன்றும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, சுவாமியோடைய அன்புக்கு ஈடு இணையாக நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு அவதாரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மேலிருந்து கீழே இறங்கி வர்றது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த அவதாரம் வந்து ஹியூமன் லெவலில் வந்து, அதாவது ஒரு மனித உருவத்திலேயே வந்து நம்மளுடைய சகஜமாக பழகி எதுக்கு அப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, நம்மளை வந்து மேல்நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு நம்ம சுவாமியை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே இன்னொரு விஷயம் அப்படி பார்த்தோம்னாக்கா, சுவாமி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒரு அம்மா வந்து தவழற தன்னுடைய குழந்தைய போய் எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, அங்கே போய் நின்று அந்த குழந்தைய வா அப்படின்னு கூப்பிட்டாக்கா, அந்த குழந்தையால் அம்மாவுடைய தோள் வரைக்கும் ஏறி போக முடியாது. அந்த அம்மா வந்து கீழே குனிஞ்சு அந்த குழந்தைய எடுத்து தன்னுடைய மார்போடு அணைச்சு அந்த குழந்தைய கொஞ்சணும். அம்மா வந்து நான் ரொம்ப பெரியவ அப்படிங்கிற ஒரு அகந்தை இல்லாமல் அந்த குழந்தை மேலே இருக்கிற அன்புனால எவ்வளவு பணிவாக குனிஞ்சு அந்த குழந்தைய எடுத்துக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் சுவாமியும். அவர் வந்து இறைவனாக இருந்தாலும் நம்மளை வந்து அந்த இறைநிலைக்கு நம்மளை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அவரே கீழிறங்கி வந்து அவருடைய அன்பின் மூலமாக நமக்கும் அந்த அன்பை கொடுத்து அந்த அன்பினாலேயே நம்மளை வந்து
மேலே உயர்த்தணும்னு நினைக்கிறார் சுவாமி. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக அன்பை பற்றி தான் இந்த கடிதத்தில் நீங்கள் சொல்லியிருக்காரு. வந்து அம்மாவோட அன்பு பற்றி பேசினேன் இல்லையா? ஏன் அது வந்து சுவாமி கடவுளின் அன்புக்கு எதுக்கு அது பொருந்தும் அப்படின்னா, வேற ஒரு டிஸ்கோர்ஸில் சுவாமி சொல்கிறார், த நேச்சர் ஆஃப் டிவைன் லவ் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொல்கிறார். டிவைன் லவ்வுக்கு 3 குவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சுவாமி. அந்த 3 குவாலிட்டிஸ் என்னன்னு பார்த்தேன்னா, செல்ஃப்லெஸ்னஸ், சுயநலமற்றது, சேஞ்ச்லெஸ்னஸ், என்றுமே மாறாது, நிலையாக இருக்கக்கூடியது, ஃபியர்லெஸ்னஸ். பயம் அறியாதது. இந்த 3 தான் டிவைன் லவ்வோட நேச்சர். அதாவது சுவாமியோட லவ் வந்து, அதாவது கடவுளோட அன்பு வந்து செல்ஃப்லெஸ். இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் மற்றவாளுக்கு பண்ணுறதை பற்றி தான். சேஞ்ச்லெஸ், என்றைக்குமே மாறாது. அண்ட் ஃபியர்லெஸ், அதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணுறச்சே பயம் இல்லாமல் பண்ணுற, ஏன்னா அது உன்னோட நன்மைக்கு தான் நான் பண்ணுறேங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணுறச்சே எனக்கு வந்து நீ அதை தப்பாக நினச்சிப்பேங்கிற ஒரு பயம் இருக்காது. அது அந்த மாதிரி ஒரு அன்பு வந்து அம்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. எது பண்ணாலும் குழந்தையோட நன்மைக்கு தான், பயம் இல்லாமல். அது குழந்தை உணரலைனா கூட அது வந்து அந்த குழந்தைக்கு நல்லது தான் அண்ட் அப்படிங்கிறது அம்மாவோட தான் அன்பு அம்மாவுக்கு தெரியும். மாறவே மாறாது. அண்ட் கம்ப்ளீட்லி செல்ஃப்லெஸ், சுயநலம் இல்லாது. இப்போ இந்த டிவைன் லவ் நீங்கள் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது சுவாமியோடைய அன்பு அப்படிங்கிறது வந்து இன்னாருக்கு இவ்வளோ, இவருக்கு இவ்வளோ அப்படிங்கிறதே கிடையாது. இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் அண்ட் காமன் ஃபார் ஆல். எல்லாருக்குமே வந்து பாகுபாடே இல்லாமல் தன்னுடைய அன்பை வாரி வழங்கினவர் நம்மளுடைய சுவாமி. ஸோ அது டிவைன் லவ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அது நம்ம சுவாமியோட அன்பை சொல்லலாம். இன்ஃபேக்ட் பிரேமவாகினியில் பிரேமவாகினி கூட சுவாமி கைப்பட எழுதின ஒரு சீரீஸ் தான். வாகினி சீரீஸே சுவாமி கைப்பட எழுதி ப்ரொஃபஸர் கஸ்தூரிக்கிட்ட கொடுத்த ஒரு சீரீஸ் ஆஃப் ரைட்டிங்ஸ் தான். பிரேமவாகினியில் சுவாமி சொல்கிறார், த ஃபர்ஸ்ட் சாதனா, அதாவது ஆஸ் அ டிவோட்டி நம்ம பண்ண வேண்டிய முதல் சாதனா என்னன்னா, இஸ் டு ஐடென்டிஃபை த ஃபால்ட்ஸ் அண்ட் வீக்னஸஸ் இன் யோர் செல்ஃப் அண்ட் ஒர்க் டு ரெக்டிஃபை தன். உனக்குள்ளே இருக்கிற குறைகள் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி செய்யறது தான் உன்னோட முதல் சாதனா. மற்ற வாழ்க்கை இல்லை, முதல்ல உன்கிட்ட என்ன இருக்கு, நமக்குள்ள என்ன இருக்குங்கிறது தான். இந்த லெட்டரில் வந்து சுவாமி வந்து அகெயின் அவுட் ஆஃப் ஹிஸ் லவ் அதில் சில ஃபால்ட்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கார். என்னெல்லாம் நம்ம உள்ளே இருக்கிறதுக்கான ஃபால்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி அதில். ஆமாம், இப்போ நீங்கள் சொன்னதே பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெட்டரோட டைட்டிலே வந்து நேச்சர் ஆஃப் லவ் அப்படின்னு சொன்னீங்க, அன்பின் ஸ்வபாவம். அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்கிறதும் பிரேம வாகினியே தான். அந்த பிரேமை வாகினியிலேருந்து எடுத்திருக்கோம் நம்ம. இப்போ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி சுவாமி வந்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த லிஸ்ட் டவுன் பண்ணணும் அப்படின்னாக்கா, பொறாமை, அகந்தை, கர்வம், மரியாதை இன்மை, சுயநலம், எரிச்சல், இதெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறார். இது மாத்திரம் இல்லாமல் சுவாமி இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, அடுத்தவங்க செய்கிற ஃபால்ட்ஸை நம்ம வந்து ரெக்கார்ட் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது கிடையாது அப்படிங்கிறதையும் சுவாமி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பேட் குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம நீக்கினாலே நமக்குள்ளே இருக்கிற பிரேமை மலரும். அதை வந்து நம்ம ரியலைஸும் பண்ண முடியும் இல்லையா? அண்ட் அந்த பிரேமை மலர்ந்ததுன்னா நம்ம சுவாமியை நோக்கி பயணம் பண்ணுறோங்கிறதுக்கு ஒரு அறிகுறி, ஒரு மைல்கல். அப்போ வந்து சுவாமி நிஜமாவே சொல்கிற மாதிரி எம்பாடிமெண்ட்ஸ் ஆஃப் டிவைன் லவ் நம்ம கண்டிப்பாக ஆயிடுவோம். அதுதான் சுவாமி வந்து ஒரு தடவையும் ஆணித்தரமாக சுவாமி நம்புறார் நம்ம வந்து எம்பாடிமெண்ட்ஸ் ஆஃப் டிவைன் லவ்னு. நம்மளும் அந்த நம்பிக்கை நம்ம வரணும் அப்படின்னாக்கா சுவாமி லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கிற இந்த கெட்ட குணங்களெல்லாம் நம்ம நீக்கி அந்த பிரேமையோடு நம்மளும் ஐக்கியமாகணும். இன்றைக்கி வந்து நம்ம இந்த சுவாமியுடைய அன்பின் ஸ்வபாவம் அப்படிங்கிற ஒரு லெட்டர் பார்த்தோம். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கடிதத்தோட அடுத்த எபிசோடில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். சாய்ராம்.